ஓகே, ப்ரோகாஸ்டினேஷன் பற்றிலாம் பார்த்தோம். இது வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன டைப் ஆஃப் ப்ரோகாஸ்டினேட்டர்னு பார்த்தோம். இது ஏன் பண்ணுறோன்னு பார்க்கணுன்னு சொன்னேன். இதை எப்படி ஸ்டாப் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, நம்மளை பற்றின ஒரு புரிதல் இருந்தாலே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளை பற்றின ஒரு செல்ஃப் ஸ்டடி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், நம்மளோட ஃபீலிங்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலும் இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். அதை விட முக்கியமாக, do we love our own self? நம்ம மேலே ஒரு செல்ஃப் கம்பேஷன் இருக்கா? நம்மளை பற்றின நம்மளுக்கே பிடிச்சிருக்கா? முதல்ல இஃப்ஸ் பட்ஸ் கண்டிஷன்ஸ் அப்ளை இந்த மாதிரி இல்லாமல் நமக்கு பிடிச்சிருக்கான்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு தப்பு செய்கிறோம், இல்லைனா நம்ம வந்து சரியாக செய்யலை அப்படின்னா கேன் வி அக்செப்ட் அவர் ஓன் செல்ஃப்? அதுதான் அதில் பெரிய கொஷின் மார்க்கு. ஸோ அது நிறைய நேரத்தில் பண்ண முடியறதில்ல, பண்ணவும் மாட்டேங்கிறோம். அது எப்படி நான் தப்பு பண்ணலாம், எனக்கு மட்டும் நான் மட்டும் எப்படி பண்ணிட முடியும்? சான்ஸே கிடையாது. ஐ கேன் நாட் அஃபோர்ட் டு டூ எ மிஸ்டேக். நான் ஒரு மிஸ்டேக் செய்ய வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இருக்கலாம். இல்லை இது மற்றவங்க முன்னாடி தப்பாக இன்னும் பண்ண முடியாமல் அசிங்கமாக எல்லோரும் பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆறுது அப்படின்றதெல்லாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக இன்னொருத்தவங்க அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் அக்செப்டிங் அவர் ஓன் செல்ஃப். நான் வந்து இப்படி தான் இருக்கணும்னு நமக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருப்போம். ஸோ என் கண் இப்படி தான் இருக்கணும், மூக்கு இப்படி தான் இருக்கணும், என் ஹேர் இப்படி தான் இருக்கணும், நான் பேசுகிறது இப்படி தான் இருக்கணும், நான் என்னோடய ஆக்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருப்போம். அந்த ரெஃபரன்ஸை தாண்டி வி ஷுட் லவ் அவர் ஓன் செல்ஃப். ஸோ அதுதான், இட் இஸ் நாட் அ ஒன் டே ப்ராசஸ், இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். ஏன்னா புது விஷயங்கள் வர்றப்போ, புது ஏமாற்றங்கள் வர்றப்போ நம்மளை பற்றி இன்னும் புரிஞ்சுக்குவோம். நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் இட் டேக்ஸ் டைம். ஸோ இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். ஸோ அது முக்கியம். இதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். டோப்பமைன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. டோப்பமைன் அப்படின்னா நம்ம ஃபுல்லுமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற நரம்பு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே 2 நியூரான்ஸ்குள்ளே 2 நரம்பு செல்லுக்கு நடுவில் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த டோப்பமைன். இந்த டோப்பமைன் கம்மியாச்சுன்னா உங்களோட மோட்டிவேஷன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது உந்து சக்தி, அதாவது நமக்கு ஏதாவது பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ டோப்பமைனை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் அது இருந்தால் நம்ம மோட்டிவேட்டடாக இருப்போம், ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்படுவோம், ஸோ அதுக்காக உழைப்போம். ஸோ இந்த 3 விஷயத்தையுமே நம்ம ஓரளவுக்கு இருந்துச்சுனாலே நம்ம வந்து இந்த ப்ரோகாஸ்டினேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணலாம், இல்லைனா இல்லாமல் கூட ஆக்கலாம். ஸோ நம்மளோட கோல்ஸையும் நம்மளோட வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த தாராளமாக செய்ய முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த டோப்பமைனை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், சின்ன விஷயங்கள் தான், சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு டோப்பமைனை இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. சின்ன டெக்னிக்ஸ் இந்த கோல் செட்டிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.